1954ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 13ஆம் நாள் காமராஜர் சென்னை மாநிலத்தின் முதலமைச்சரானார். அப்பொழுது வட சென்னையில் விருதுநகர் நாடார் உறவின் முறையின் சார்பில் ஓர் உயர்நிலைப் பள்ளியை தொடங்க உரிமை கேட்கும் மனு ஒன்று பொது கல்வி இயக்கத்தின் ஆலோசனையில் இருந்தது. சில வாரங்களுக்கு பிறகு முதலமைச்சர் காமராஜர் இயக்குநரோடு தொலைபேசியில் பேசினார். ஒரு நாளையும் நேரத்தையும் குறிப்பிட்டார். வட சென்னை உயர்நிலைப் பள்ளி பற்றி என்ன முடிவு செய்ய போகிறீர்கள் என்பதை அது சம்பந்தப்பட்ட துணை இயக்குநரிடம் சொல்லி அனுப்புங்கள். அவர் குறிப்பிட்ட வேளை என்னை தலைமை அலுவலகத்தில் கண்டு எடுத்து உரைக்கட்டும் என்றார். இயக்குனர் தாமே நேரில் காண்பதாக கூறினார். இது பற்றி கல்வித்துறையில் விதிமுறைகள் இருப்பது உறுதி. அவற்றிற்கு ஏற்ப என்ன முடிவு செய்வீர்கள் என்பது தெரிய வேண்டும். அவ்வளவுதான். இந்த சிறிய தகவலுக்காக இயக்குனரே வரவேண்டியதில்லை, துணை இயக்குனர் வந்தால் போதும் என்று முதலமைச்சர் ஆணையிட்டார். தனியார் உயர்நிலைப் பள்ளிகள் நடத்த என்னென்ன விதிகளை நிறைவேற்ற வேண்டும், எதை எவ்வளவு செய்ய வேண்டும், இவற்றை இப்பொழுதுதான் நான் தெரிந்து கொள்ளப் போகிறேன். விவரமாக சொல்லுங்கள் என்றார் முதலமைச்சர். தேவையான இடம், விளையாட்டு இடம், தளவாடங்கள், ஆய்வகம், நூலகம், அறக்கட்டளை நிதி முதலியவற்றை சுருக்கமாக கூறினேன். கல்வித்துறை அவ்வப்பொழுது விதிக்கும் தகுதியின் அடிப்படையில் ஆசிரியர்கள் முதலியோரை நியமித்தல், குறிப்பிட்ட சம்பள விகிதத்தில் ஊதியம் அளித்தல், பண பாதுகாப்பு உறுதியளித்தல் ஆகியவற்றை பட்டியல் போட்டுக்கொண்டு போனபடி படித்தேன். உரிமை கொடுத்தால்தான் பொது பணத்தை செலவிட்டு தளவாடங்கள், படங்கள், நூல்கள் முதலியவற்றை வாங்குவார்கள். முதலில் உயர்நிலைப் பள்ளியை வேறு பணிக்கு கட்டிய கட்டிடத்தில் தொடங்கி பின்னர் அதற்கு என தனி கட்டிடம் கட்டப்போகிறார்கள். அது ஓரிரு ஆண்டுகள் ஆகலாம். பொருட்களை வாங்குவது சில தினங்களில் நிறைவேற்றிவிடும். தாங்கள் விரும்புகிறபடி ஆணையிடுவதாக இயக்குனர் சொல்லிவிட்டு வர சொன்னார் என்று பதில் உரைத்தேன். இத்தகையவற்றை நான் விரும்புகிறேனா இல்லையா என்று பாராமல் விதிமுறைகளின்படி அடிப்படையில் முடிவு செய்வதே நிர்வாகத்திற்கு நல்லது. உயர்நிலை பள்ளிக்கு என்று பொருத்தமான தனி கட்டிடம் இல்லாத நிலையில் சாதாரணமாக என்ன அனுமதி கொடுப்பீர்கள் என்று முதலமைச்சர் காமராஜர் கேட்டார். புதிய கட்டிடம் கட்டும் வரை எதிர்பார்த்த முதல் 3 படிவங்களை தற்காலிகமாக அனுமதிப்போம். கட்டிட வேலை முடிந்த பிறகு 9, 10, 11வது வகுப்புகளை ஆண்டுக்கு ஒன்றாக அனுமதிப்போம் என்றேன். 3 படிவங்கள் கொடுத்தால் போதும் என்று இயக்குநரிடம் சொல்லுங்கள் என்று கட்டளையோடு பேட்டியை முடித்துக் கொண்டார். நான் காமராஜரை நேரில் கண்டு பேசியது அதுவே முதன்முறை. அவரை சட்டம் விதிமுறைகளுக்கு மதிப்பு அளிப்பவராகவே மதிப்பிட்டேன். பின்னர் 9 ஆண்டுகள் அவரிடம் இயக்குநராக தொண்டாற்ற பேறு கிடைக்கும் என்பது அப்போது எனக்கு தெரியாது. அந்த 9 ஆண்டுகளில் என் முதல் மதிப்பீட்டை மறுபரிசீலனை செய்ய நேரவே இல்லை. இப்படி நேத்து சுந்தரவடிவேலு பள்ளி கல்வித்துறை துணை இயக்குநராக இருந்தபோது காமராஜரை சந்தித்ததை நினைவு அலைகள் என்ற புத்தகத்தில் எழுதியுள்ளார். இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.